இந்து மதத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? ஏன் நீங்களாம் இந்து மதத்தில் பிறந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. இந்த மதத்தில் பிறந்து இந்த மதத்தினுடைய அழிவுக்கு ஆசைப்படுகிறீர்களே. எத்தனையோ ஆலயங்கள் பல நூறு பல ஆயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஆகம முறை பிரகாரம் அந்த வம்சாவழியில் வந்த சிவாச்சாரியார்கள் நடத்தி வருகிறார்கள். ஏன் அப்ப ஆதி காலத்தில் இருந்தவங்க சிவாச்சாரியார் அல்லாதவர்களை பணியில் அமர்த்தவில்லை என்கின்ற கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு நாயன்மார் இருக்கார், வராரு, வந்து கோயில்ல பாட்டு பாடுறாரு, கோயில் திறக்கிறது. இந்த கோயில் உள்ளே பூஜைகள் நடைபெறுகிறது. அவர் போய் நான் பூஜை பண்றேன்னு சொல்லலையே. பூஜையை செய்யக்கூடிய சிவவேதியர்களை தான் வைத்து பூஜை செய்தார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், 63 நாயன்மார்கள் பாடிய தேவாரத்தில் எந்த இடத்திலும் சிவவேதிகர் இல்லாமல் பூஜை செய்யலாம் என்று பதிவு செய்யவில்லை. சிவவேதியரை வைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் இந்து மதத்தின் மீது மட்டும் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு? இந்து மதத்தை மாத்திரம் கையில் எடுத்துக்கிறீங்களே ஏன்? உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்து மதத்தை, எல்லா இடத்துலையும் இருக்கு இந்து மதம். இந்து மதம் இல்லாத நாடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரந்து விரிந்த ஒரு மதம்